வெல்கம் அவர் சேனல். இந்த சேனல் நம்ம கிரியேட் பண்ண ரீசன் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நம்ம சேனலை பார்த்து நீங்கள் பேன் செல் பண்ணணும், உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணிட்டு பேன் செல் பண்ணுங்க. நான் செபி ரெஜிஸ்டர் கிடையாது. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக எஸ்டே நம்ம சொல்லியிருப்போம் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொன்ன மாதிரி தாங்க நடந்துச்சு. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன லெவலில் மார்க்கெட் ஓப்பன் ஆகலை. மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா? கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு இந்த 55,500 ஓகேங்களா, இந்த ரேஞ்சில் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக எடுத்துட்டு மார்க்கெட் அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு 700 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போயிடுச்சுங்க. ஓகேங்களா? 700 to 800 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்துச்சு. நீங்கள் இந்த ஜோனில் நீங்கள் கரெக்டாக பார்த்து எடுத்துருந்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். சரி, வாங்க நாளைக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா? நாளைக்கு என்னோட வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்குமே கால் சைட் போகிறதுக்கான நிறைய பாசிபிள் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் பொறுத்துருந்துச்சுல்ல. அது வந்து ஒரு மார்க்கெட் வந்து திரும்ப அகைன் வந்து இங்கே 56,300 ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து திரும்ப கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? ஒரு ரீட்ரெஸ்ட்காக கீழே வந்திருக்கு. அகைன் திரும்ப மேலே போகிறதுக்கான நிறைய பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி போயிட்டு இந்த இடத்து வரைக்கும் ஒரு நியூ ஹை கிரியேட் பண்ணிட்டு அகைன் திரும்ப ஒரு லோ கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? திரும்ப அகைன் ஒரு ஹையை கிரியேட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு நாளைக்குமே அப் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான நிறைய பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஜோன் ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆன இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த 55,900 ஓகேங்களா, இந்த 55,900 இந்த ஜோன்ல சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போறதுக்குன்னா நிறைய பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இன்கேஸ் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆச்ச இடத்துல ஓப்பன் ஆயிட்டு இந்த இடத்துல ஒரு மார்னிங் வந்து இந்த இடத்துல மார்க்கெட் கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆயிட்டு இருந்துச்சுன்னா மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு இப்படி மேலே போகும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்கு. இல்லைனா மார்க்கெட் வந்து இந்த 55,900 இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் கிடையாது. நீங்க ஒரு மேஜர் சப்போர்ட்டா இதை எடுத்துக்கலாம். இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா 55,900 ஓகேங்களா, இந்த 55,900 மேலே ஓப்பன் ஆகிட்டு இப்படி பிரேக் அவுட் பண்ணாலும் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஓகேங்களா, இன்கேஸ் கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிட்டு கீழே வந்துச்சுன்னா இந்த 55,500 இந்த இடத்துல இருந்து திரும்ப அகைன் மார்க்கெட் வந்து இப்படி மேலே போகும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடக்கும். இன்கேஸ் வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல 56,300ன்றது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா கூட ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் ஜோன்னா எந்த அளவுக்குன்னா, மார்க்கெட் இந்த இடத்துல க்ளோஸ் வச்ச இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னா இப்படி போயிட்டு இந்த இடத்துலையுமே ரிவர்சல் ஆகிறதுக்கும் பாசிபிள் இருக்கு. இந்த 56,300 பிரேக் அவுட் வச்சுச்சுன்னா 1 hour கேண்டல்ல ஓப்பனிங்லேயே ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் வச்சுச்சுன்னா மார்க்கெட் அதோட வந்து பார்த்தீங்கன்னா மேலே அப் ட்ரெண்ட் தாங்க போகும். இது ஓப்பன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல 1 hour கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா திரும்ப இப்படி ரீட்ரெஸ்ட் எடுத்துட்டு மார்க்கெட் இப்படி போயிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி சினாரியோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்கிறதுக்கான நிறைய பாசிபிள் இருக்கு. இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் அனலைஸ் தான். ஓகேங்களா? நீங்கள் வந்து மார்க்கெட்டில் உங்களோட அனலைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுங்க. ஓகேங்களா? மெயினான ஜோன் வந்து இந்த 56,300 இந்த ஜோன் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டு திரும்ப அகைன் அப் ட்ரெண்டில் போயிடும். மார்க்கெட் வந்து இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ண முடியாமல் சஸ்டெண்ட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து திரும்ப கீழே வர்றதுக்கான நிறைய பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? என்னோட வியூ வந்து நாளைக்கு வந்து அப் ட்ரெண்டில் தான் போகும். எப்படின்ற சினாரியோ சொல்கிறேன் பாருங்க. இப்படி கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா இங்கே வந்துட்டு இந்த 55,530 ஓகேங்களா, 550 இந்த ஜோன் வந்து சப்போர்ட் தானே ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் தானே ஆக்ட் ஆகி கால் சைட் மூவ்மெண்ட் இருக்கும். இல்லைன்னா இந்த இடத்துல ஓகேங்களா, இன்னைக்கு க்ளோஸ் வச்ச இடத்துல ஓப்பன் ஆயிட்டு இல்லை க்ளோஸ் கேப் டவுன்ல இங்கே ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் இன்கேஸ் மேலே இப்படி போச்சுன்னா இந்த 55,900 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா திரும்ப ரீட்ரெஸ்ட் எடுத்துட்டு அகைன் திரும்ப இப்படி மார்க்கெட் மேலே போகும். ஓகேங்களா? இந்த மாதிரி சினாரியோ தாங்க நடக்கும். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக என்ட்ரி எடுங்க. ஏன்னா வந்து நாளைக்கு வந்து ஆகஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டே. ஓகேங்களா? மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் கால் சைட் போகிறதுக்குன்னா நிறைய பாசிபிள் இருக்குது. கொஞ்சம் பார்த்து என்ட்ரி எடுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.